ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். ஃபைனலி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்து உங்களோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேயுமே போய் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டேரெக்டாக IBPS.in வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேரெக்டாக ரிசல்ட்டே பார்த்துக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, கிளியரானவங்களுக்குலாம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். உங்களோட எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளியர் பண்ணாதவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 days ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்களோட அந்த ரிசல்ட் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ரிலீஸ் ஆனது ஒரு 7 daysக்குள்ள தான் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அதனால எப்போ மார்க் வரப்போகுது, எப்போ ரிசல்ட் வரப்போகுது, எப்போ மார்க் எக்ஸாக்ட் கட் ஆஃப் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளியர் பண்ணவங்களும் சரி, கிளியர் பண்ணாதவங்களும் சரி, உங்களோட மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் மட்டும் விட்டுறாதீங்க. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இன்னுமே பூஸ்ட் பண்ணி பண்ணுங்க. சரிங்களா, இப்போ கிளியர் பண்ணவங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓட சேர்ந்து அப்கமிங் ரிசல்ட்டுமே நல்லா வரப்போகுது. கிளியர் பண்ணாதவங்களுக்குமே அப்கமிங் ரிசல்ட்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க், IBPS கிளர்க்லாம் வந்து கிளியர் ஆக போகுது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பூஸ்டப் பண்ணிட்டு இன்னும் போயிட்டே இருங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த கோட் டெஸ்ட் பேட்சில் எக்ஸாக்ட் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் லைவாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோட் டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணவங்களை மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. தேங்க்யூ ஆல்.